ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ASP.NET டியூட்டோரியல் தமிழ். அண்ட் இதில் வந்து நான் வந்து லாகின் கண்ட்ரோலை பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்ட் என் பேர் ஆண்டோ, அண்ட் இதோட வெப்சைட் ஃபார் மோர் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ். ஓகே, நான் என்னுடைய விஷுவல் வெப் டெவலப்பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன். நான் வந்து என்னுடைய கரண்ட் சிஸ்டமில் நான் வந்து விஷுவல் வெப் டெவலப்பர் 2008 எக்ஸ்பிரஸ் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு 2008 வேணும், ஏன்னா ஓல்டர் விஷனில் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு லாகின் க்ரியேட் பண்ணும்போது எம்பில்டாக இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு நியூ வெப்சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஃபைலில் போயிட்டு நியூ வெப்சைட், அண்ட் இதில் ASP.NET வெப்சைட், அண்ட் என்னுடைய லொக்கேஷன் வந்து ஃபைல் சிஸ்டம், அண்ட் லாங்குவேஜ் வந்து விஷுவல் C#. அண்ட் இது வந்து என்னுடைய இப்போ இந்த வெப்சைட்டோடைய ஃபைல் டெஸ்டினேஷன். அண்ட் நீங்கள் இதை என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஓகே கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ எனக்கு default.axpx அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கிறேன். அங்கே புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து செக்யூர் அப்படின்னு கொடுக்குறேன். செக்யூர் ஓகே. அண்ட் இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு பேஜ் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். லாகின் ஓகே, நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு இது அப்போ என்னுடைய ஃப்ரண்ட் பேஜில் ஓப்பன் ஆகிருக்கு, login.xpx. ஸோ இப்போதைக்கு நமக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பேசிக்ஸ் HTML டேக்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு தேவையான பேஜஸ் எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய செக்யூர் பேஜுக்குள்ளே நான் வந்து ஒரு நியூ ஃபைலை ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் நியூ ஐட்டமுக்கு போகிறேன். அண்ட் என்னோடய விண்டோஸ் ஃபார்ம் அதில் வந்து ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட் பேஜ் வச்சுருக்கேன். அண்ட் என்னுடைய டிஃபால்ட் பேஜ் வெளியே இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். நான் வந்து ரோல்ஸ் மூலயமா ஒரு சில பர்டிகுலர் யூசர்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபஸ்ட் பேஜ்.xpxன்ற பேஜை ஆக்சஸ் பண்ண முடியாதபடி நம்ம வந்து லாகின் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து எல்லாராலையும் யாரெல்லாம் லாகின் ஆகுறாங்களோ அவங்க எல்லாராலையும் இந்த default.xpx பேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபஸ்ட் பேஜ் செக்யூர் ஃபோல்டருக்கு உள்ளே இருக்க இந்த ஃபஸ்ட் பேஜ்.xpxன்ற பேஜை மட்டும் ஒரு சில பர்டிகுலர் யூசர்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னோடய login.axpx பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் வந்து நான் டிசைனர் வியூக்கு வந்துடுறேன். ஓகே, வந்துட்டேன். அண்ட் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டூல் பார்க்குள்ளே போயிட்டு என்னுடைய லாகின் கண்ட்ரோலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். அந்த லிப்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் லாகின் ஸ்டேட்டஸ்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த லாகின் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம கரண்ட்டாக நம்ம வெப் அப்ளிகேஷனில் லாகின் ஆகிருக்குமா இல்லை லாகின் ஆகாமல் இருக்குமா அப்படின்றத காமிக்கிறதுக்கு. சப்போஸ் இன்கேஸ் நம்ம லாகின் ஆகிருந்தோன்னா இது வந்து லாக் அவுட் அப்படின்னு காமிக்கும். அதாவது நம்ம அந்த லாக் அவுட்ன்ற கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாகின் ஆகிருக்கிறத வந்து லாக் அவுட்டாக நம்மளுக்கு ஆகிடும். அண்ட் லாகின் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த லாகின் பேஜ் வரும். ஸோ அதுக்கு தான் ஜஸ்ட் நான் இந்த லாகின் ஸ்டேட்டஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக லாகின் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் அவுட்டுன்னு இருக்கும். இன்கேஸ் நம்ம லாகின் ஆயிருந்தோன்னா அது நம்மளுக்கு லாக் அவுட்டுன்னு அப்படின்னு காமிக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு திரும்பி என்னோடய டூல் பாக்ஸ்க்கு போகிறேன். என்னோடய லாகின் கண்ட்ரோலில் லாகின் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் போடுறேன். லாகின் நல்லா பார்த்துக்கோங்க, லாகின். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த ஆர்டர் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்ச ஸ்டைல் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து சாம்பிள் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம எதுவுமே பண்ணலை. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்முடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
செக்யூர் நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே 3 பேஜ் அண்ட் ஆப் அண்டர்ஸ்கோர் டேட்டான்னு ஒரு ஐ மீன் ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒன்று இருக்குது. பட் இது நல்லா கவனிச்சிக்கோங்க, இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல எதுவுமே க்ரியேட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து மாறப்போகுது. புதுசாக ஒரு ஐட்டம் இங்கே க்ரியேட் ஆக போகுது. அதுக்கு தான் நான் முன்னாடி இந்த இடத்த உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அதே மாதிரி என்னோடய டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரரில் கீழே இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டிபி கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது என்னுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்டோடைய டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ இந்த இடத்துல 2 தான் இருக்குது. 3ஆவதாக ஒருத்தர் க்ரியேட் ஆக போகிறாரு, ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆக போகுது. அதுதான் லாகின் கண்ட்ரோலுக்கான டேட்டாபேஸ். அது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே நம்முடைய விஷுவல் வெப் டெவலப்பரே பார்த்துக்கும். ஜஸ்ட் என்னோடய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு வந்துடுறேன். அண்ட் என்னுடைய இந்த பேஜில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ இன் ப்ரௌசர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தவொடனே இது எனக்கு என்ன கேட்குதுன்னா, இந்த பேஜை இப்போ சேவ் பண்ணுவான்னு கேட்குது. ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டிஃபால்ட் ப்ரௌசரில் இது லோடாக ஆரம்பிக்கும். அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லாக் அவுட்டில் இருக்குது. ஆக்சுவலி நம்ம என்ன எந்த கண்ட்ரோலும் எழுதலை, இது டிஃபால்ட்டாக இருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறும் நம்மளுடைய இந்த லாகின் வியூ. அண்ட் இப்போ நம்மளுக்கு யூசர் நேம் இருக்குது. நான் வந்து சும்மா ஒரு யூசர் நேம் டைப் பண்ணுறேன், என்னோடய பேரை. அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதில் பாஸ்வேர்டை பார்த்திங்கன்னா 7 கேரக்டர்ஸ் வந்து நம்முடைய ஆல்ஃபபெட்ஸாக இருக்கணும். அண்ட் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக இதில் ஒரு கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கணும். அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் லென்த் வந்து 7 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ இது வந்து நம்மளுடைய .NET என்விரான்மெண்ட் டிஃபால்ட்டாகவே இருக்கிறது. நம்ம கம்மியாக கொடுத்தா ஆக்செப்ட் பண்ணாது. ஜஸ்ட் நான் வந்து என் பேரையே கொடுக்குறேன், டு சுஜேஷ். அண்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ நான் இப்போ லாகின் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணோன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்னுடைய வெப் ப்ரௌசர் வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆக்சுவலி இங்கே லோட் ஆகிறதுக்கு மீனிங் என்னென்னா, சம்திங் அங்கே ஏதோ நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். அது என்னன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது. ஒரு சில சிஸ்டமில் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கும், 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ என்னோடய சிஸ்டமில் இப்போ முடிஞ்சிச்சு, கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு யுவர் லாகின் அட்டெம்ப்ட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணது. அண்ட் இந்த வெப் ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இருந்தது. அந்த லோட் ஆகிற டைமில் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, இது நம்ம ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். என்னுடைய விஷுவல் வெப் டெவலப்பருக்கு வரேன். அண்ட் என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் இந்த ஆப் அண்டர்ஸ்கோர் டேட்டான்ற அந்த ஃபோல்டருக்கு உள்ளே நம்மளுக்கு ASP.NET.DB.MDFன்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இவர் தான் வந்து நம்மளுடைய லாகின் கண்ட்ரோலுக்கு ரெஸ்பான்சிபிள். அந்த வெப் ப்ரௌசர் லோட் ஆகிற டைமில் இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதே டைம் நம்மளுடைய டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ASP.NET.DB.MDFன்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டேபிள்ஸ்லாம் இதில் இருக்கும். அண்ட் நான் இப்போ இந்த டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ்க்கான டேபிள் இருக்குது, ப்ரொஃபைலுக்கான டேபிள் இருக்குது, யூசர் இன்ஸ் ரோல். ஸோ இதுக்கான டேபிள்ஸ்லாம் எல்லாமே இது இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. இது வந்து செக்யூரிட்டி சைட் போகிறது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக படிக்க வேண்டியது இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜஸ்ட் லாகின் கண்ட்ரோலை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஜஸ்ட் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் தெளிவாக. அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ASP.NET.DB அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஓகே, ஸோ இப்போ நம்ம லாகின் பேஜ் ஒன்று கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டோம் சிம்பிளாக. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, நம்மளுக்கு டேட்டாபேஸும் ரெடி ஆகிடுச்சு. பட் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது? ஸோ நான் வந்து ஒரு நியூ யூசர். ஸோ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுவும் ஒரு சிம்பிள். அண்ட் அது வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை செய்யலாம். ஸோ அது மூலயமா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இந்த லாகின் ஏரியா மூலயமா நம்ம வந்து லாகின் ஆகலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.